உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணா மேல இருக்க ரூம்ல ஏசி வேலை செய்யல, அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க. பாக்குறப்ப அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா. மாப்ள அத்தை, அவனை பாத்தீங்களா? என்ன சுறுசுறுப்பா ஸ்மார்ட்டா வேலை பாக்குறான்னு. ஆமாத்த, சுறுசுறுப்பா தான் வேலை பாக்குறான். நீங்க இப்படி வெட்டியா நிக்கிறதுக்கு பதிலா நீங்களும் போய் ஒரு வேலையை செய்யலாம்ல. அது வந்து அத்தை, இந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ள தானே நீங்க. உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு வேண்டாமா? சும்மா வெள்ளை வேட்டி சட்டைய போட்டுக்கிட்டு போஸ் கொடுத்தா மட்டும் போதாது. நம்ம வீட்ல ஒரு விசேஷம்னா களத்துல இறங்கி நிக்கணும். அவன மாதிரி பரபரன்னு வேலை செய்யணும். புரியுதா? என்ன புரியுதோ? இந்தாங்க தம்பி மளிகை ஜாமான் லிஸ்ட். சரிங்கண்ணா, நான் இதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். இது நீங்க மத்த செலவுக்கு. சரிங்க தம்பி. ஹலோ மிஸ்டர் சிலம்பம். சொல்லுங்க. நானும் வேலை செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஏதாச்சும் வேலை இருந்தா கொடுங்க, நான் செய்யறேன். எதுக்கு? எதுக்கா? எப்பா, அத்தை பார்க்கும்போது 4-5 வேலை இப்படி இழுத்து போட்டு செஞ்சாதானே நான் பொறுப்பா இருக்கேன்னு பெஸ்ட் மாப்ள விருது தருவாங்க எனக்கு. நீங்களா? ஆமா, நான் தான். என்ன டவுட்டு? ஏங்க, நீங்க யாரு? இந்த வீட்டோட மூத்த மருமக. மண்டபத்துல இருக்க சில்லற வேலை எல்லாம் செய்யறதுக்கு நீங்க என்ன எடுக்குறியா? வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டெல்லாம் போட்டு சும்மா கெத்தா இருக்க வேண்டாமா? அதை விட்டு எடுபடி வேலை எல்லாம் செய்யறேன்னு சொல்றீங்க. அப்பா சிலம்பம், நான் மூத்த மாப்பிள்ளன்னு அப்பப்ப ஹைலைட் பண்ணிக்கிட்டே இரு. உன்னை நான் தனியா கவனிக்கிறேன். ஓகே? எப்படி ஹைலைட் பண்றது மட்டும் பாருங்க. ஐயோ சிலம்பம், நீ மூத்த மாப்பிள்ளடா, எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதான்டா அத்தைக்கு பெருமை. நான் போய் ஏசி ரெடி பண்ணிடுறேன்ப்பா. சரி, ஓகேண்ணா. வாங்க மேடம். என்னப்பா வேலையெல்லாம் எப்படி போகுது? எல்லாம் கரெக்டாவே போயிட்டு இருக்கு மேடம். எல்லாரும் நல்லாவே வேலை செய்யறாங்க. சின்ன குறை கூட இருக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன் மேடம். நீங்க வேணா பாருங்க, இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் நம்ம ஃபங்க்ஷனை பத்தி தான் பேசுவாங்க. ஆமா, இவரு சும்மா தானே இருக்காரு. கூட மாட இவரையும் வேலைக்கு வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல. கரெக்ட் தான் மேடம். நான் கூட அவரை கூப்பிட்டேன். நீங்க பெருசா எதுவும் வேலை செய்ய வேண்டாம், சும்மா ஒத்தாசைக்கு என் கூட இருந்து எல்லாரையும் வேலை வாங்குங்கன்னு சொன்னேன். ஆனா அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா மேடம்? என்ன சொல்ல போறானோ? என்ன சொன்னாரு? நான் யாரு? இந்த வீட்டோட மூத்த மருமக. மண்டபத்துல வந்து இந்த மாதிரி சில்லற வேலை எல்லாம் செய்யறதுக்கு நான் என்ன எடுக்குடியா அப்படின்னு கேட்டார் மேடம். அடா பாவி. அத்தை, நீங்க சும்மா இருங்க. வேற என்ன சொன்னாரு? வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்டைலா கெத்தா வந்து தான் நிப்பாராம். இந்த மாதிரி எடுப்புடி வெள்ளம் நான் செய்ய மாட்டேன், அதுக்கெல்லாம் போய் வேற ஆளை பாருன்னு சொல்லிட்டாரு மேடம். அது மட்டும் இல்ல மேடம், இன்னொன்னு சொன்னாரு. நான் அப்படி இருந்தாதான் அது என் அத்தைக்கு ரொம்ப கௌரவம்னு சொன்னாரு மேடம். ஒருபடியா வேலை செய்ய துப்பு இல்ல, ஆனா வரட்டு கௌரவம் மட்டும் இருக்குல்ல. இதுல வெள்ளை வேட்டி சட்டை வேற. வெக்கமா இல்ல உங்களுக்குலாம்? முருகா. பரமேஸ்வரி, நல்லா இருக்கியா? முருகனா? நான் தான் பரமேஸ்வரி. கடவுள் முருகனா? கடவுள் முருகன் தான். பின்ன என்ன கம்பெனி ஆர்டிஸ்ட் முருகன் நினைச்சியா? நானே தான் பரமேஸ்வரி. முருகா, நீ கனவுல தான் வருவேன்னு நினைச்சேன், நீ நேர்லயே வந்துட்டியே. என்ன பண்ண சொல்ற? நீ தான் ஓயாம முருகா முருகான்னு கூப்பிட்டுட்டே இருக்கியே, அதான் வேற வழி இல்லாம வந்துட்டேன். என்னால நம்பவே முடியல முருகா. நம்பி கூப்பிடுற, நேர்ல வந்து நின்னா நம்பவே முடியலன்ற. இந்த மனுஷங்களோட ஒரே தொல்லையா போச்சுப்பா. சரி முருகா, நான் நம்புறேன். நீ நேர்ல வந்தது நான் செஞ்ச பாக்கியம். சரி, அடிக்கடி என்ன எதுக்கு கூப்பிட்டுட்டே இருக்க? முதல்ல அத சொல்லு. முருகா, என் பேரன் பேத்தியோட நிச்சயதார்த்தம் நடக்குது, அத நேர்ல போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். போய் பாரு. நீ சாதாரணமா போய் பாருங்கற, நான் எப்படி போவேன்? உனக்கு தான் 2 கை
போகலாம். அங்க சாமுண்டீஸ்வரி இருப்பா. அவ என்ன பார்த்துட்டான்னா ஏதாவது பிரச்சனை வரும். என்ன தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க? ஏதா வேண்டுதலா இருக்கும். சரி வா போ. நான் அங்க போனேன்னா ரிஸ்க் இல்லையா முருகா? தேனி கொட்டுமேன்னு பயந்தான். தேன் கிடைக்குமா? ரிஸ்க் எடுத்தா தானே ரஸ்க் சாப்பிட முடியும். ஆ? என்ன முருகா நீ இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு புரியுற மாதிரியே பேசுறேன் பரமேஸ்வரி. ஆ? இங்க பாரு, ஆ, மூளையை உபயோகப்படுத்தி அங்க எப்படி போறதுன்னு யோசி. சும்மா சும்மா என்ன கூப்பிட்டுட்டே இருக்காத. சரி முருகா. பள்ளிய கட்டுறதுக்கு ஆ? நான் என்னெல்லாம் வேஷம் போட்டேன்னு உனக்கு தெரியுமா? பல கெட்டா போட்டேன். நானே அதெல்லாம் பண்ணும்போது ஆ. நீயும் ஏதாவது பண்ணி மண்டபத்துக்கு போ. புரியுதா? அப்படியா முருகா? ஆமா. ஆ. சாமுண்டீஸ்வரி உன்னை பார்த்தா தானே பிரச்சனை வரும். ஆ? நீ ஏதாவது செஞ்சு அவ கண்ணில் படாம போயிட்டு வா. சரி முருகா, நீயும் என் கூட வாயேன். முதல்ல நீ போ, ஆ. பின்னாடியே நான் வரேன். ஆ? சந்தோஷம் முருகா. சரி முருகா, நான் போறேன். ஆ? முருகா 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 முருகா. என்னாச்சு? ஏன் அண்ணி ஒரு மாதிரி இருக்காங்க? அது ஏன் தயங்குற? சொல்லு. இல்ல எல்லாரும் மகேஷ் வேணாம். பரவாயில்ல, அவரு சொல்லட்டும். நீ சொல்லு. அது உங்க சொந்தக்காரங்க கெஸ்ட் எல்லாருமே விதவிதமா நகை போட்டு வந்திருக்காங்க. ஆனா எங்க கிட்ட எதுவுமே இல்லை. அது ஒரு மாதிரியா இருக்குல்ல, அதான் அண்ணி ஃபீல் பண்றாங்க. இதையெல்லாம் எதுக்கு ரேவதி கிட்ட சொல்லிட்டு இருக்க? என் வருத்தம் என்னோடயே போகட்டும். பாவம் ரேவதியை மூட் அவுட் பண்ணாத. ஏன் பிரிச்சு பேசுறீங்க? அவ்வளவுதான விஷயம். என் கூட வாங்க. வாங்க வாங்க. ஹலோ சாமுண்டீஸ்வரி, how are you? விசாரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். எங்க இருக்க நீ? கிளினிக்ல தான். மண்டபத்துல நீ வருவேன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னும் கிளம்பாம நீ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சாரி கிளம்பும் போது ஒரு பேஷண்ட் வந்துட்டாங்க. அட்டென்ட் பண்ணதுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னும் 10 நிமிஷத்துல கிளம்பிடுவேன். ஓகே? இது பாரு, நீ வரலைன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஹேய், வந்துருவேன் சாமுண்டீஸ்வரி. என் கூட பாப்பாவும் வரா. சீக்கிரமே அங்க வந்துருவோம். சரி சரி, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்துரு. உடனே வந்துடுறேன். இந்த நகையெல்லாம் எனக்கு எப்படி இருக்கு? ஏய், சூப்பரா இருக்க. சும்மா அல்லுது போ. உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. நானும் உன்னை லவ் யூ. ஐயோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.